காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். நாட்டின் பல பகுதிகளில் வறட்சி, 81,000க்கும் அதிகமானோர் குடிநீரின்றி தவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தற்போது 81,000க்கும் அதிகமான மக்கள் குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர்த்தாங்கிகள் மூலம் நீர் விநியோகிக்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த வறட்சியான காலநிலையால் மொனராகலை மாவட்டமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் 33,023 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 28,523 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 8,783 பேரும் மற்றும் பதுளை மாவட்டத்தில் 7,876 பேர் உட்பட மொத்தம் 81,665 பேர் இந்த குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கி வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதிப்பு, 6 பேருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் தகவல் சமர்ப்பிப்பு. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் 6 அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சுகீஸ்வர பண்டாரதிலத், ஜெயவீர அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்திரன ஆகியோருக்கு எதிராகவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் தகவல்கள் அறிக்கையிடப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளின் கீழ் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சல்லை கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூலை 7 முதல் ஜூலை 15 வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தின் போது இவர்கள் நீதிமன்ற நடைமுறைகளை விமர்சித்து பகிரங்கமாக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டை நீதவான் பேஷன் அமரசேன முன்னிலையில் தகவல்களை சமர்ப்பித்தது. முன்வைக்கப்பட்ட தகவல்களை ஆராய்ந்த நீதவான் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் முதற்கட்ட அவதானிப்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டது. அதற்கமைய குறித்த நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக வழக்கை பரிந்துரைக்க முடிவு செய்துள்ளது. செப்டம்பர் 5 முதல் ஜனாதிபதி அனுர தலைமையில் மக்கள் பேரணிகள் ஆரம்பம். எதிர்க்கட்சிகளுக்கு பகிரங்க சவால் விடுத்துள்ள நலிந்த. தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் சிறப்பு மக்கள் பேரணி தொடர் ஒன்று நடத்தப்படவுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார். களத்துறையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் கிராம மட்டத்தில் ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் தேர்தல் குழுக்களை மறுசீரமைக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் ஜனாதிபதியின் தலைமையில் மாவட்ட ரீதியில் தொடர் மக்கள் பேரணிகள் ஆரம்பமாக உள்ளன. அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஆணை திரண்டுள்ளதாக கூறும் எதிர்க்கட்சிகள் அறிக்கைகளை விடுப்பதோடு நிறுத்தி விடாமல் அதனை வீதியில் இறங்கி நிரூபித்து காட்ட வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக அவ்வாறானதொரு மக்கள் கருத்து நிலவுமானால் அதை செயலில் காட்டுவதே அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றாகும். தாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் எவ்வாறு செயற்பட்டோம் என்பதை அவர்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வெப்ப அலைகளின் தாக்கம், பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள்.
நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்று பகல் வேளையில் வெப்பச்சொற்றன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இயற்கை அபாயங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மையம் செம்மஞ்சள் நிற வெப்ப வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை செல்லுபடியாகும். கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும். குறிப்பிடப்பட்ட சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பமானது பகல் நேரத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வெப்பமான வானிலையின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். போதுமான அளவு நீரை குடிக்க வேண்டும். முடிந்தவரை நிழலான இடங்களில் அடிக்கடி ஓய்வெடுக்க வேண்டும். வெப்பத்தினால் எளிதில் பாதிக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் சிறுவர்களை தனியாக வாகனங்களுக்குள் விட்டு செல்லக்கூடாது. வெயிலில் கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வெளிப்புற செயல்பாடுகளை குறைத்து நிழலான இடங்களில் தங்குவதுடன் அதிகளவில் திரவ ஆதாரங்கள் அருந்த வேண்டும். இலகுரக வெள்ளை அல்லது லேசான நிறமுடைய ஆடைகளை அணிய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவு வாஷிங்டன் வீதிகளில் முதன்முறையாக பிரம்மாண்டமான கார் பந்தயம். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அந்நாட்டின் தலைநகரான வாஷிங்டன் வீதிகளில் முதன்முறையாக பிரம்மாண்டமான அதிவேக கார் பந்தயம் ஒன்றை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்பாடு செய்துள்ளார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற முக்கிய நினைவிடங்கள் மற்றும் வீதிகளை உள்ளடக்கி நடத்தப்படும் இந்த ஃப்ரீடம் 250 கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயத்தை சுமார் 2 லட்சம் பார்வையாளர்கள் வரை நேரில் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாஷிங்டனின் புகழ்பெற்ற பென்சில்வேனியா வீதியில் கார்கள் மணிக்கு 185 மைல் வேகத்தில் செல்லும் வகையில் போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இப்போட்டியை முன்னிட்டு இராணுவ விமானங்களின் அணிவகுப்பும் இடம்பெறவுள்ளதால் அங்குள்ள ரொனால்ட் ரீகன் சர்வதேச விமான நிலையத்தின் வான்வழி போக்குவரத்து 3 மணித்தியாலங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ள இப்போட்டியின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி ட்ரம்ப் கலந்து கொண்டு போட்டியை முறைப்படி கொடியசைத்து ஆரம்பித்து வைக்கவுள்ளார். சமீபத்திய கருத்துக்களின் கணிப்பில் ட்ரம்பின் ஆதரவு நிலை குறைந்துள்ள நிலையிலும் ஈரான் போர் சூழலுக்கு மத்தியிலும் தனது 2வது ஆட்சி காலத்தை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தும் நோக்கில் அவர் தொடர்ச்சியாக இவ்வாறான விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெய்ஸ்வால் அசித பெர்னாண்டோ மோதல். ஜெய்ஸ்வால் எல்லை மீறிவிட்டார். சஞ்சய் மஞ்சேகர். இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் அசித பெர்னாண்டோ இடையே மைதானத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. கொழும்பு சிங்கள விளையாட்டுக் கழக மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஜெய்ஸ்வால் 45 ஓட்டங்களை எடுத்திருந்த நிலையில் அசித பெர்னாண்டோவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து பெர்னாண்டோ அவருக்கு விடை கொடுக்கும் வகையில் சைகை செய்ததாகவும் அதற்கு ஜெய்ஸ்வால் பதிலளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இருவருக்கும் நேருக்கு நேர் சென்று வார்த்தை மோதலில் ஈடுபட்டதுடன் உடல் ரீதியான தொடர்பும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சக வீரர்கள் தலையிட்டு இருவரையும் விலக்கி சமாதானப்படுத்தினர். இந்த சம்பவம் குறித்து தெரிவித்த முன்னாள் இந்திய வீரரும் வர்ணனையாளருமான சஞ்சய் மஞ்ச்ரேக்கர் வார்த்தை மோதல்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இடம்பெறுவது இயல்பானது என்றாலும் ஜெய்ஸ்வால் பந்து வீச்சாளரை நோக்கி முன்னேறியது ஏற்றுக்கொள்ள முடியாதது என குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் ஜெய்ஸ்வால் நிச்சயமாக எல்லை மீறிவிட்டார் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதற்கிடையில் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 300 ஓட்டங்களை பெற்றது. தேவதத் படிக்கல் 117 ஓட்டங்களை விளாசினார். சுப்மன் கில் 50 ஓட்டங்களையும் ரவீந்திர ஜடேஜா 43 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணியின் பந்து வீச்சில் அசித பெர்னாண்டோ 46 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம்.